நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உண்மையில் மனிதனோடு தொடர்புடையது கர்மங்கள் அல்ல, அந்த கர்மங்களோடு சம்பந்தப்பட்ட ஆசைகளே ஆகும். எவ்வாறு மாதவா? நிகழும் இந்த யுத்தத்தில் நீ வெற்றி மீது ஆசை கொண்டு தோல்வியை தழுவினால் அளப்பரிய வேதனை அகத்தை சூழும். அந்த வேதனை உன்னை ஏனைய காரியங்களை செய்ய தூண்டும். ஆதலால் நீ மறுஜன்மம் எடுப்பாய். ஒருவேளை போரில் வெற்றி பெற்றால் உன்னில் அகங்காரம் ஓங்கும். அந்த அகங்காரம் உன்னில் அகிலத்தை வெல்லும் ஆசையை தூண்டும். ஆதலால் படுகொலைகளைச் செய்வாய், பாவக் கடல்தனில் மூழ்குவாய். சிந்தித்துப் பார், ஒருவேளை நடக்கும் யுத்தத்தில் வெற்றியின் மோகமோ தோல்வியின் பயமோ இல்லாதிருந்தால் யுத்தத்தின் இறுதியில் நீ பெறுவது சுகமா இல்லை துக்கமா பார்த்தா? சுகமும் அன்று மாதவா, துக்கமும் அன்று. எனில் உன்னுடைய சுகம், துக்கம், வேதனை, நிராசை, அகங்காரத்திற்கு இந்த யுத்தம் காரணம் அல்ல. நிகழும் யுத்தத்தோடு நீ கொண்டிருந்த அளப்பரிய ஆசைகளே அதற்கு காரணமாகிறது. எனது வார்த்தைகள் சத்தியம்தானே பார்த்தா? சுக துக்கே சமே கிருத்வா லாபா லாபௌ ஜயா ஜயோ ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ நைவம் பாப மவாப்ஸ்யசி. அதாவது சுக துக்கத்தை சமமாய் பாவித்து லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி பற்றி எண்ணாமல் நீ யுத்தம் புரிந்தால் தனஞ்சயா, நீ என்றும் பாவத்தின் பாகமாக மாட்டாய். இதையே கர்மயோகம் என்று கூறுவர். எவர் சாங்கிய ஞானத்தை பெறுகின்றாரோ அவர் ஒன்றை அறிவார். கூட்டில் குடியிருப்பது ஆத்மா என்று உணர்வார். சரீரத்தின் சுகமான அனுபவங்கள் எல்லாம் மரணம் வரையிலேயே, அதாவது அவை உண்மையல்ல, வெறும் மாயையே. இதை உணர்ந்தால் கர்மயோகியாவது இலகுவாகிவிடுகிறது. ஆனால் மாதவா, காரியபந்தம் நிச்சயம் என்றால் உலக வாழ்வை தியாகம் செய்து துறவரம் மேற்கொள்ளலாம் அல்லவா? அந்த எண்ணத்தினால் விளைந்த விளைவுதான் இந்த யுத்தம் என்று உணர்வாய். சிந்தித்துப் பார், சத்வ குணங்கள் அனைத்தும் நிறைந்த தர்மத்தை பற்றி அறிந்தோர் கர்மத்தை விட்டு விலகுகையில் அதர்ம எண்ணம் கொண்டோர் கரங்கள் அகிலத்தை எரிக்கத் துவங்குகிறது. அன்று பிதாமகர் தனது சுகத்தை தியாகம் செய்யாது இருந்திருந்தால் அதர்மத்தின் கரம் இன்று ஓங்கியிருக்காது. அன்று உனது தந்தை துறவரத்தின் வழி செல்லாது இருந்திருந்தால் உன் தமையரான தர்மசீலர் யுதிஷ்டிரர் என்று அரசாண்டிருப்பார். அவரது ராஜ்ய பிரஜைகளும் அவரால் தர்ம ஞானத்தை பெற்றிருப்பார்கள். வேதனை தரும் செய்தி ஒன்றை கூறுகிறேன் கேள். சத்வகுணம் நிறைந்தவர்களால் மட்டுமே அகிலமானது நன்மையை பெறும். ஆனால் அவர்கள் அனைவரும் துறவரம் வழி செல்கின்றனர். நதியின் நீர் ஆவியாகி இல்லாமல் போனால் மீதமிருப்பதென்ன? பயனற்ற சேறு மட்டுமே மிஞ்சும். அதுபோலவே சத்வகுண ஞானிகள் அகிலத்தை தியாகம் செய்து விலகிச் சென்றால் தமஸ் குணமானது நிறைந்த அதர்மிகள் அகிலத்தில் நிறைந்து விடுகின்றனர். அதனால் அகிலத்தில் பாவமும் அதர்மமும் தழைக்கிறது. அந்த விசித்திர நிலை உருவாகும் போது கர்மயோகி அகண்ட அகிலத்தை காக்க முன் வருகின்றார். ஒரு கர்மயோகி பலன்கள் ஆசைகளை தியாகம் செய்வார், ஆனால் கர்மங்களை தியாகிக்க மாட்டார்.
அவரை இந்த அகிலத்தில் வாழ்கின்ற சந்நியாசி எனவும் கூறலாம். நற்காரியங்களைச் செய்பவர், அதன் பலன்களை புறக்கணிப்பவர். கர்மயோகி தான் ஈன்றவரிடத்திலோ உறவினரிடத்திலோ தன் பிரஜைகளிடத்திலோ எந்தவித வேண்டுதலையும் முன்வைக்க மாட்டார். துறவரத்தின் பலன் ஒன்றினை மட்டுமே அவர் பெறுவார். ஆனால் அகிலத்தில் பலனை எதிர்பாராத பணிகளைச் செய்வார். மனிதன் வாரிசுகளின் சுகத்திற்காக உழைப்பவனாக விளங்குகையில் தன் வாரிசிடமிருந்து ஏன் அவன் சுகம் பெறக்கூடாது? மானிடர் வாரிசுகளுக்காக செய்யும் கர்மங்கள் அனைத்தும் வியாபாரமா அல்லது அன்பா? அன்பு மாதவா. எனில் கர்மத்தின் பிரதிபலன் மேல் இச்சை கொள்வது சரியா? எதிர்கால லாபத்தை சிந்தித்தால் அது வியாபாரமாகும் விஜயா. அதில் அன்பிருக்காது. எந்த மனிதன் தன் வாரிசுகளின் எதிர்காலத்தை நல்முறையில் அமைக்கின்றானோ, தன் வாரிசுகளுக்கு அன்பையும் தர்மத்தையும் எடுத்துரைக்கின்றானோ, அவனுடைய வாரிசு மற்ற மனிதரிடம் அன்பினை வெளிப்படுத்த தவறுவதில்லை. வாரிசுகளின் கர்மம் அடுத்தவரிடம் அன்பை வெளிப்படுத்துவதாகிறது. அவரின் கர்மங்களின் மீது ஈன்றவனுக்கு அதிகாரம் இல்லை எனில் அதன் மீது ஆசை மோகம் கொள்வது எவ்வாறு நியாயமாகும்? இது பற்றி மேலும் ஆழமாய் சிந்தித்தால் அதிவிரைவாக ஒன்று விளங்கும். இந்த புவி வாழ்வில் ஆசையும் விருப்பமும் கொள்ள வேண்டிய எதுவும் இல்லை என்ற உண்மையின் தெளிவு பிறக்கும். சிருஷ்டியே பரமாத்மாவானால், மானிடர் அந்த பரமாத்மாவின் அங்கமானால், அணுவும் அசைவது அவனால் என்ற உண்மையும், ஆத்மாவான மனிதன் ஏதுமில்லை என்பதும் விளங்கும். இதுவே கர்மயோகத்தின் மூல சித்தாந்தம் பார்த்தா. நீயும் ஒரு கர்மயோகியாக மாறி இந்த யுத்தத்தை நடத்த வேண்டும் அர்ஜுனா. திரைகுண்யா விஷயா வேதா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுனா நிர்த்வந்த்வோ நித்ய சத்வஸ்தோ நிர்யோக ஷேம ஆத்மவான். முக்குணங்களையும் தியாகம் செய்து நிர்குணனாக பார்த்தா துவந்தத்திலிருந்து முக்தி அடைந்து விடு. சத் என்னும் பொருள் கொண்ட பரமாத்மாவின் மீது மனதை லயித்து வாழ்வின் கர்மங்களை தொடர்ந்து ஆற்று. பிராப்தம் பெற வேண்டும் என்ற இச்சையையும் பிராப்தம் பெற்றதை ரட்சிக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் வேரோடு தியாகம் செய். உனது ஆத்மாவிற்கு விடுதலை கொடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சத் என்னும் பொருள் கொண்ட பரமாத்மாவின் மீது மனதை லயித்து வாழ்வின் கர்மங்களை தொடர்ந்து ஆற்று. பிராப்தம் பெற வேண்டும் என்ற இச்சையையும் பிராப்தம் பெற்றதை ரட்சிக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் வேரோடு தியாகம் செய். உனது ஆத்மாவிற்கு விடுதலை கொடு. உன் நினைவில் நிறுத்து பார்த்தா. கர்மண்யவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேதுர்பூ மாதே சங்கோஸ்தவ கர்மணி. உனக்கான அதிகாரம் கர்மத்தை நிறைவேற்றுவதேயாகும். பலனானது இறைவனின் கரத்தில் உள்ளது. ஆகையால் கர்மத்தை விட்டு விலகுவதும் உசிதமல்ல, அந்த கர்மத்தின் பலன் மீது ஆசை கொள்வதும் உசிதமல்ல. கர்ம பலனை எதிர்பார்க்காத கர்மத்தை மட்டும் நிறைவேற்றுபவர். அப்படிப்பட்ட கர்ம யோகியை எவ்வாறு அறிவது மாதவா? விஷயா வினிவர்த்தந்தே நிராஹாரஸ்ய தேஹினஹ ரஸ்வர்ஜம் ரசோப்யஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. அன்பு பார்த்தா, சுவையிலிருந்து விடுபடுவதற்காக சிலர் உணவையே தியாகம் செய்வர்.
ஆனால் உண்மையில் அவர்கள் மனதிலிருந்து சுவையின் ஆசை விலகுவதில்லை. இருமடங்கு நஷ்டத்தையே சந்திப்பர். ஒன்று பலத்தை இழப்பது. எல்லாம் வல்ல இறைவனை அடைவதற்கு முயற்சி என்பது அவசியமாகிறது. அப்பணியை அவர் ஆற்றுவதில்லை. இரண்டாவது, எப்போதும் ஹிருதயமானது சுயநல எண்ணத்தினால் நிரம்பியிருப்பது. ஆகையால் உணவை தியாகம் செய்வதைக் காட்டிலும் உத்தமம் சுயநலம் என்னும் ஆசையை வேரோடு சாய்ப்பதே ஆகும். கர்மயோகிகள் தம் மனதின் அனைத்து ஆசைகளையும் வேரறுப்பர். வாழ்வதை கடமையாக ஏற்ற காரியங்கள் புரிவர். ஆனால் அக்காரியங்களோடு இணையார். அன்பு பார்த்தா எவர் ஒருவர் தான் ஆற்றும் பணியில் ஆசை கொள்ளாதிருக்கின்றாரோ அவரது காரியமே பூரணத்துவம் பெறுகிறது. அடைந்த ஒரு தோல்வியினால் ஹிருதயம் வேதனையுற்று துவண்டு விடாது. கிடைத்த பெரு வெற்றியினால் ஆணவம் கொண்டு நானே தலை சிறந்தவன் என்ற அகந்தை கொள்ளாது. எவர் வாழ்கின்றாரோ அவரே கர்மயோகியாவார். அப்படிப்பட்டவர்கள் வாழ்வில் மேலும் மேலும் வெற்றியை ஈட்டுவர். த்யாயதோ விஷ்யான் பும்ஸ சங்கஸ்தேஷு பஜாயதே சங்காத் சஞ்சாயதே காம காமாத் க்ரோதோ விஜாயதே க்ரோதாத் பவதி சம்மோஹ சம்மோஹாத் ஸ்மிருதி விப்ரம ஸ்மிருதி ப்ரம்ஷாத் புத்திநாசோ புத்திநாசாத் பிரணஷ்யதி. பலனை எதிர்பார்த்தால் விருப்பம் தோன்றும். விருப்பத்தின் சுபாவம் யாது? ஆனந்தமின்மையை வழங்குவது. ஆனந்தமின்மையால் குரோதமானது உற்பத்தியாகும். அதோடு குரோதத்தால் மோகம் ஜனனமெடுக்கும். மோகத்தினால் ஒருவன் ஆச்சாரம் நெறிமுறைகளின் ஞானத்தை மறக்கின்றான். ஞானத்தினை இழப்பதால் புத்தி கெடுகின்றது. கேடு விளைவிக்கும் காரியங்கள் செய்ய தூண்டுகிறது. நாளடைவில் அவன் அகிலத்திற்கே சத்ருவாக மாறுகிறான். இறுதியில் அப்படிப்பட்ட மானிடன் முழுமையான வீழ்ச்சியை சந்திக்கிறான். அதற்கு உதாரணம் துரியோதனன். பீஷ்மர் அவனுடைய சேனாதிபதியானாலும் உண்மையில் அவனுக்கு சத்ருவே. அவர் உனக்கு வெற்றியின் ஆசை வழங்கியவர். தனஞ்சயா, கர்மயோகம் பிரம்ம வித்தையின் இன்னொரு கட்டமாகும். பரமாத்மாவின் மீதான நம்பிக்கையை ஸ்திரமாக்கு. உனையே நீ ஆத்மாவாய் உணரு. ஆசா பாசங்களிலிருந்து விடுபட்டு விடு. பலன் மீது கொண்ட ஆசைகளினை தியாகம் செய்து கர்ம யோகியாய் வாழ்ந்துவிடு. பரமாத்மாவை நினைத்து மனதை ஸ்திரமாக்கி கர்ம யோகியாய் மாறுவதற்கு மார்க்கம் என்ன மாதவா? பார்த்தனே, சாங்கிய யோகத்தின் மூலம் மனிதன் பரமாத்மாவை நிரந்தரமாய் அறிய இயலும். பரமாத்மாவிடம் மனம் லயிப்பதினால் மனிதரின் ஹிருதயத்தில் சமர்ப்பணத்தின் பாவம் உற்பத்தியாகும். அந்த பாவத்தை தான் பக்தி என்று கூறுவர். பக்தியினால் மானிடன் சத்திய அசத்திய ஞானத்தை பெறுகிறான். அந்த ஞானத்தினால் அவன் பரமாத்மாவின் தரிசனத்தை பெறுகிறான். அதோடு யார் பரமாத்மாவின் தரிசனத்தை பெறுகிறாரோ அவரே உண்மையில் கர்மயோகியாய் மாறுகின்றார். பிறப்பு என்னும் துன்பத்திலிருந்து விடுபட்டு மோட்ச நிலையை எட்டுகின்றார். அனைத்து ஆத்மாக்களின் இறுதி லட்சியம் அதுவே. தர்ம பாதையின் இலக்கும் அதுவே ஆகும். ஆனால் பரமாத்மாவின் தரிசனத்தை பெறாது எவ்வாறு சமர்ப்பணம் நல்குவேன் மாதவா? பரமாத்மாவின் தரிசனத்தை பெற வேண்டுமாயின் கண் இரண்டை திரையாய் மறைத்துள்ள
பேராசை, அகங்காரம், குரோதம் போன்ற ஏனைய குணாதிசயங்களை நீ களைந்தெறிய வேண்டும். பாதாள இருட்டறையில் வாழும் மனிதன் ஒருவன் சூரிய தரிசனம் பெற வேண்டுமென்றால் அவனிடம் என்ன கூறுவாய்? நீ வீற்றிருக்கின்ற இருளறையை விட்டு விலகி வந்து நீல வானத்திற்கு கீழே நில் என்பாய். சூரிய தரிசனம் கிட்டும் என்பாய். எனது அன்பு பார்த்தனே, இந்த சிருஷ்டியே பரமாத்மா. பரமாத்மா என்பவரே அனைத்தும். பரமாத்மாவை தவிர வேறெதுவும் இல்லை. தனது ஆத்மாவின் தரிசனம் பெறுகின்ற ஒருவன் பரமாத்மாவின் தரிசனத்தையும் பெறுகிறான். எவ்வாறு சிறிதளவு உப்பின் சுவையானது பரந்துள்ள கடல் நீரின் கரிப்பிற்கு மாறானதில்லையோ, அவ்வாறே உன்னுடைய ஆத்மாவின் தரிசனம் பரமாத்மாவின் தரிசனத்திற்கு மாறானதில்லை. எனில் மாதவா, தாமே பரமாத்மாவா? ஆம் பார்த்தா, நானே பரமாத்மா. என்னைப் போல நீயும் பரமாத்மாதான். ஆனால் அந்த சத்தியத்தை நீ இன்னும் உணரவில்லை. நான் அந்த சத்தியம் அறிந்தவன். धर्मस्य तदात्मानं सृजाम्यहम्. அப்படி என்றால் தம்மிடம் சமர்ப்பணமாவது இறைவனிடம் சமர்ப்பணமாவதற்கு இணையல்லவா? நிச்சயமாக. என்னிடம் சமர்ப்பணம் செய்வது பரமாத்மாவிடம் சரணடைவதற்கிணை. சர்வ தர்மான் பரித்யஜ மாமேக் சரணம் வ்ரஜ். ஜகத்தையே தியாகம் செய்து என் சரணங்களில் சரணடை பார்த்தா. நானே இந்த அகிலம். அகிலத்தின் அனைத்து அணுவும் நானாவே. சூரியனும் நானாவே. குளிர் சந்திரனும் நானாவே. நட்சத்திரங்களும் அனைத்து கிரகங்களும் நானே. ஒளி பொருந்திய சூரியனை விட புராதனன். விருட்சத்தில் துளிர்க்கின்ற தளிரை விட புதுமையானவன். அனைத்து மானிடரும் நானாவே. மேலும் சொர்க்கம் மற்றும் நரகத்தை ஆட்டுவிக்கும் சக்தியாவே. கொடிய எண்ணம் கொண்ட துரியனும் நான். வில்லேந்திய விஜயனும் நானே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எவ்வாறு இது சாத்தியம் மாதவா? தம்முடைய ஜனனமானது நிகழும் காலத்தில் நிகழ்ந்துள்ளது. எந்த தாயின் கர்ப்பத்தில் ஜனித்தீரோ அந்த தாயானவரும் உயிரோடு இருக்கையில் தாம் எவ்வாறு சூரியனுக்கும் புராதனனாவீர்? நீ சரீரத்தை காண்கிறாய் அர்ஜுனா. நான் எடுத்துரைப்பதோ ஆத்மாவை குறித்து. நான் அநேக ஜனனம் எடுத்தவன் பார்த்தா. பற்பல அவதாரங்களை நான் எனதாக்கியவன். எண்ணற்ற சரீரங்களை ஆடையாக்கி இந்த மண்ணில் புதைத்தவன் நான். இனியும் நான் மேலும் மேலும் ஜனனம் எடுப்பேன். யதா யதா ஹி தர்மஸ்ய க்லானிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம்.
பரித்ராணாய சாதூனா விநாசாய சதுஷ்கிருதா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. தர்மம் அகிலத்தில் வீழும் போதெல்லாம், தர்மம் தன் பலத்தை இழக்கும் போதெல்லாம், சத்புருஷர்களை அகிலத்தில் தோற்றுவிப்பதற்காக, அதர்மிகளை வேரறுப்பதற்காக, தர்மத்தை ஸ்தாபிதம் செய்வதற்காக நான் புவியில் ஜனனம் எடுப்பேன். இந்நிகழ்வு ஒவ்வொரு யுகத்திலும் நடந்துள்ளது. இனிவரும் காலத்திலும் இந்த நிகழ்வு தொடரும். நானே அனைத்துமான பரமாத்மா. மச்சாவதாரமும் நானே, வாமன அவதாரமும் நானே, பரசுராமரும் நானாவே, தசரத நந்தன் ராமரும் நானாவே. நானே பிரம்மா விஷ்ணு சர்வேஸ்வரன். அத்துடன் சரஸ்வதி காளி மகாலட்சுமியுமாவே. நான் ஆண்மகனும் அல்ல, நான் ஸ்திரீயும் அல்ல, இரண்டும் அல்லாதவனும் அல்ல. சரீரம் உற்றவன் நான், சரீரம் அற்றவன் நான். ஞானம் நான், சிருஷ்டியும் நான், ஆன்ம ஒளியும் நான், பரபிரம்மமும் நான். காணும் அனைத்தும் நான், எதுவும் மற்ற சூக்ஷ்மமும் நான். பிறப்பற்றவன் நான், இறப்பற்றவன் நான். ஜகத்தில் வாழும் ஜீவன்கள் அனைத்தும் தலை வணங்கும் சிறப்புற்றவன் நான்.